அம்மா அம்மா தாயே. ஆனா அம்மா இங்கே கூடியிருக்கும் பெருத்ததோ ராஜசபைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்து வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமா சாமி, போன போகட்டுங்க. எப்படி? ஆமா ஆமா, போன போகட்டும். அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும். அதல்ல, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வீண் வார்த்தைகள். ஆமா ஆமா ஆமா, போனால் போகட்டும். ஓ, பேசக்கூடிய வீண் வார்த்தைகள். ஆமா ஆமா சாமி. நாட்டுக்கு நாடு மகா நாடு. மகா நாடு. அருமையே விரைமையே சிறந்த அழகான தாய் திருநாடு. தாய் திருநாடு. தாய் திருநாட்டின் பெயர் எந்த ஊருங்க? ஆமா, அருமையான ஊர் ஐயா. என்ன ஊரு? சலபல கொட்டைங்க. நாளைக்கு அங்கெல்லாம் போய் சம்பளம் வாங்கணும். இல்ல, உங்க வா, நாங்க பேசுறதுனா நீங்க தப்பாவே நினைப்பீங்க. 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அடி வாங்கி சாவறேன். என்ன ஊர்னாலும் நானே சொல்லணும். யாரு கூத்து விட்டாங்க நானே சொல்லணும். என்ன கோயில்னாலும் எல்லாத்துக்கும் நானே சொல்லணும். சரி, பூரா நான் சொல்லிவிட்டா நீங்க என்ன மயிர் புடுங்கிறதுக்கு பேச போறீங்க? டேய், என்னிடம் வெக்கச்சக்கம் ஏடாகூடான வார்த்தைகள் பேசக்கூடாது. நாவை அடியோடு அறுத்து விடுவேன். ஜாக்கிரதை. அறுத்து போடுவீங்களா? ஆமா. குரலு ஜாக்கிரதையா 10 மணிக்கு அறுத்து போடுமா. பத்திரமா வச்சுட்டே. ஆமாம்மா, நூர்த்தி கரடி. நூர்த்தி கரடி. நூர்த்தி கரடி. புரியவில்லை. நூர்த்தி கரடி. இந்த நூர்த்தி கரடி சேர்ந்த இன்னும் நூர்த்தி கரடி இல்ல, வெறும் நூர்த்தி கரடி தான். ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த எனதர்மை தாய்மார்களும் இந்த பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கடலை போல் காட்சி அளிக்கிறார்கள். ஏன், எதற்காக, என்ன காரணம்? கருட பெருமாளுடைய 5வது வார சனிக்கிழமை பிறந்த நாளை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஓரிரு நாடகம் வைத்துள்ளார். அகிலாண்ட ஒளி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீலா ஸ்ரீ ஸ்ரீ கருட பெருமாள் 5வது வார தினநாளை முன்னிட்டு ஊர் பொது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்காக ஓரிரு சதிநாட்டி வைத்திருக்கிறார்கள். கண்ணம்மா, இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் தான் என்ன? அருமைய நாடகம். என்ன நாடகம்? இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் பெண்களுக்கு மிகவும் பிடித்த நாடகம். பெண்கள் அதிகமாக விரும்ப பார்க்க நாடகம். பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய நாடகமா? உங்களுக்கு இந்த நாடகம் ரொம்ப பிடிக்கும். என்ன நாடகம்? பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர். அந்த நாடகத்தில் நீ யாரு, நான் யாரு? அது என்னமோ எனக்கு தெரியாது. அது நாடகம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். டேய், அந்த நாடகம் அல்ல. வக்கரக்கேது பரி. இல்லை என்றால் எரிகண்டா சூரன் சம்காரம். இல்லை எனில் ஆதிலட்சுமி ரணமோடி எடுத்த நாடகத்தில் நான் யாரு, எமது பெயர் என்ன? என்னுடைய விருத்தாளர்கள் என்ன? என்ன சாமி? கண்ணம்மா, இன்று என்னை கொண்டு என்ன நடக்க போகிறது? உங்களை கொன்னா என்ன ஒண்ணுமே நடக்காதா? என்ன கொன்னா இல்ல, என்னை கொண்டு என்ன நடக்க போகிறது? நீங்க சொன்னால் எனக்கு தெரியும். ஒவ்வொன்றாக வதனிக்கிறேன், செவி கொடுத்து கேட்க வேண்டும்.
இப்படிதான் ஒரு ஆய் எந்திரிச்சு ஒண்ணுக்கு போச்சு. சரி. நானே வாய் வச்சுட்டு கம்முனுக்காது ஆய் அங்கேயா இருக்கல போறேன். ஏதோ பாம்பு போறா இருக்கும். கொட்டாய்க்குள்ள போனேன். சரி. இந்த கோமலி பையன் பேராண்டி நம்மளுக்கு நல்லதான் சொல்றான். பேரண்டியா? பேராண்டி 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 நம்மளுக்கு நல்லதான் சொல்றான் கோமலி பையன். சரி. அப்படின்ட்டு அந்த ஆயை தடி உன்னிட்டு இப்படி வர்றேன். ஆனா அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருந்தா. ஆனா கரண்ட் போன உடனே இந்த ஆயை சரி இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம். சரி. கரண்ட் வரதுக்குள்ளார ஒண்ணுக்கு போயிட்டு வந்தாரலாம். அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு ரெண்டு போறதுக்கு நாம ஒரு தடுக்கு சந்து விட்டு வச்சிருப்போம். ஆமா. அந்த சந்தில நான் நோம்பினால கறி திணிச்சே களி திணிச்சே தெரியல. சரி. ஆனா அந்த சந்தில போய் நல்லா அப்படி புரிச்சுட்டு வேண்டி வச்சு வந்து கூடத்தால கூட்டமா உட்காந்துச்சு. கருமாந்திரம். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம செட்டு வாதிரி செல்லண்ணே நம்ம செல்லம் வாதிரி அன்னைக்குன்னு பார்த்து புதுசா ரெட்டை ஜடை போட்டு ஜடை போடுறது. சரி. 2 ஜடை குஞ்ச வச்சு ஜடை போட்டுக்கிட்டு அப்படி. ஆமா. ஆனா இப்பதான் கரண்ட் போயிருச்சு. நம்ம வெளியே போய் ஆட்டாடினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் கொண்டு போறதுக்கு. சரி. 3 வேச்சு இருந்தாலும் 10 மணி நேரம் கூத்தாங்க சம்பளம் சும்மா வாங்க. 11 மணி நேரம் கூத்தானமு. நாம எங்கே நவுந்து போட்டீங்க? நான் எப்படி பிரதமர் தெரியும்? எப்படி சாமி? அம்மா பிறப்பு வரலாறு எப்படி அம்மா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அடியே ஒரு தாயின் அங்கத்திலிருந்து பூத்தவளா? சரி. உன்னை போல் ஒரு மாநில பிண்டமா? எப்படியா பிறந்தீங்க? அம்மா உலகம் பிறக்கும் முன்னே சரி இந்த உமா மகேஸ்வரி நான் பெண்ணாக பிறந்தேன். உலகம் பிறப்பதற்கு முன்பதாக? ஆமா. சரி. இந்த மண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மகேஸ்வரி நான் பெண்ணாக பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க? அம்மா. சரி. நான் பிறக்கும் பொழுது இந்த சிருஷ்டி முழுவதுமே இந்த உலகம் முழுவதுமே ஒரே நீர்மட்டம் போல் காட்சியளித்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணிமயம். உண்மைதான். சரி. இந்த ஆதிசக்தியாகப்பட்டவள் உலகை படைக்க வேண்டும் என்று அலையோடு அலை மோதி வந்து கொண்டிருந்த 3 மந்திரங்களை பயன்படுத்தி இந்த உலகை உற்பத்தி செய்தேன். 3 மந்திரங்களை வச்சு? உண்மைதான். சரி. முதலாவதாக நான் ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த உலகை படைத்திருக்க முடியாது. அப்படி என்று முதலாவது மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அம்மா என்கின்ற ஒரு குரல் வந்தது. முதல் மந்திரத்தில் அம்மா என்று அவனை சரி என் மகனாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமா. ஆனா சரி எனக்கு தேவை ஒரே ஒரு ஆடவன். ஒரு ஆடவன். உண்மைதான். சரி. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும். ஆமா. அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிச்சுன்னா அது குடும்ப உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஆமா. அப்படி என்று என் கணவனை நான் அதாவது
வேண்டி ஹாய். இரண்டாவது மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது சரி. தங்காய் என்கின்ற ஒரு குரல் வந்தது. ஓ, இரண்டாவது பிறந்த குழந்தை தங்கா என்றது. உண்மைதான். சரி. தங்காய் என்கின்ற ஒரு குரல் வந்தது அல்லவா? ஆமா. அவரை நான் என் அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். ஓ, ரத்த உறவாக ஏற்றுக்கொண்டீங்க. உண்மைதான். சரி. மூன்றாவதாக ஹாய். பெண்ணே என்கின்ற ஒரு குரல் வந்தது. ஓ, மூன்றாவது பிறந்த குழந்தை. ஆமா. சரி. அதாவது ஹாய். பெண்ணே என்கின்ற குரல் வந்தது அல்லவா? ஆமா. அவரை ஹாய். என் கணவனாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஓ, மூன்றாவது பிறந்த குழந்தை. உண்மைதான். அந்த குழந்தை பெயர் அப்பொழுது பார்த்தார் என் கணவர். ஹாய். பெண்ணே, ஹாய். நான் கேட்டேன். சரி. மன்னா, ஹாய். என் அருகாமையில் வாருங்கள். சரி. அப்படி என்று உரைக்கும் பொழுது ஹாய். நான் பிறக்கும் பொழுது ஹாய். 3 நேத்திரங்களோடு பிறந்தவள். ஓ, முக்கனோடு பிறந்தவர். ஆமா. சரி. 3 கண்களோடு பிறந்தேன். ஹாய். அப்படி 3 கண்களோடு பிறக்க இருப்பினும் ஹாய். பெண்ணே, ஹாய். உன் அருகாமையில் என்னால் வர முடியவில்லை. முடியாது. உன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருக்கக்கூடிய ஹாய். அந்த அக்கினி ஜுவாலையாகப்பட்டது என்னை சுட்டி எரிக்கிறது. இருக்கிறது. அதாவது அந்த நெற்றிக் கண்ணை எனக்கு தானமாக கொடுத்தால் ஹாய். உன் அருகிலே வருவேன். ஆனடா. உன்னை நான் என் மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் என்று உரைத்தார். ஆனா மூன்றாவது பிறந்த குழந்தை. உண்மைதான். சரி. அப்பொழுது ஹாய். எனது கட்டை விரலை பயன்படுத்தி ஹாய். அந்த நெற்றிக் கண்ணை எடுத்து அவருடைய நெற்றியில் நான் பொருத்தினேன். ஏச்சாமி, அது கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு என்ன புருப்பந்தா? கண்ணை புடுங்க, அந்த இடத்துல ரத்தம் ஏகப்பட்ட ரத்தம் வந்து இருக்கணுமே. டேய், ஓய். ஆமா. ஆ. அப்படி அந்த நெற்றிக் கண்ணை பறிக்கும் பொழுது ஹாய். உதிரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தமாகப்பட்டது ஹாய். பெருக்கெடுத்து ஓடியதாம். சரி. எப்படி? பெருக்கெடுத்து. உண்மைதான். ஆமா. அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் அந்த நெற்றி, அதாவது ஹாய். அவருடைய கட்டை விரலை வைத்து சரி. என் நெற்றியில் அமர்த்திப்படுத்திக் கொண்டார். கண்ணை புடுங்க இடத்துல விரல வச்சு அமர்த்தறாபடி. அப்பொழுது எனக்கு பெயரை சூட்டினார்கள். எப்படி? மொட்டம்மன் என்கின்ற பெயர் திருநாமத்தை சூட்டினார்கள். பொட்டு அம்மன் என்று. உண்மைதான். சரி. அப்பொழுது ஹாய். இந்த பொட்டு அதுதான். ஓ, இந்த பொட்டு அதுதான் சாமி. நீ வச்ச பொட்டு அதுதான். இந்த காலத்துல பெண்கள் வைக்கக்கூடிய திலகம் குங்குமம் போட்டு அதுதான். ஆமா. ஆனா நம்ம எங்க வீட்டுக்காரிலாம் அந்த குங்குமம் போட்டு கீழே பெருசா ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் மாப்பிள போட்டா இருக்கலாம். அப்படியே கூட இருக்கலாம். ஆமா. சரி சாமி. அப்படி ஹாய். என்னை அம்மா என்கிற ஒரு குரல் வந்தது அல்லவா? ஆமா. அவரும் முந்தி பிறந்த தொந்தி விநாயகர். ஓ, முதல் பிறந்தவர் விநாயகர். உண்மைதான். இரண்டாவதாக ஹாய். தங்கா என்கிற குரல் வந்தது அல்லவா? ஆமா. ஸ்ரீமந்த கண்ணன் எனக்கு அண்ணன். மூன்றாவதாக ஹாய். என்னை மலைமுடித்து ஆமா. இந்த மங்கையாரை கைப்பிடித்தாரே என் கணவர். அவர் யார் தெரியுமா? கைலங்கிரிய பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அந்த கைலங்கிரி நாதன், அந்த சிவபெருமானை மலைமுடித்தேன். ஓ, யாரு? கணவர் சிவபெருமான். உண்மைதான். சரி. ஆனால் பூலோகத்தில் அனைத்து மாநில மக்களுமே என்னுடைய பிள்ளைகள் தான். பூரா உங்களோட படைப்பில் பிறந்தவர். உண்மைதான். சரி. ஆனால் எனக்கென்று 2 குழந்தைகள். யார் யாரு? ஆடை போல் உள்ள ஒரு மகன். ஆமா. அழகு உள்ள ஒரு மகன். ஆமாங்க. ஆடை போல் உள்ள ஒரு மகன். அவனும் விநாயக பெருமான். அழகு உள்ள ஒரு மகன். அவன் தான் முருக பெருமான். அப்படி நான் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து எங்களுடைய கைலகிரி நான் சிறோடு சிறப்போடு வாழ்ந்து வந்திருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? காலையில் எழுந்த உடனே என்னுடைய கணவனுடைய பாதத்தை பணிவது என்னுடைய வழக்கம். உடனே போல வாங்க.